Andy's Kitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி பீட் ஆகிருக்குன்னு. இது கூட நம்ம இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆனோன்னா மறுபடியும் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது கொஞ்சம் பீட் ஆயிடுச்சு. இது கூட மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக க்ரீம் ரெடி ஆகுது. பாருங்க எப்படி க்ரீம் ரெடி ஆயிருக்கு. பாருங்க फ्रेंड्स, நல்லா இப்ப க்ரீமியா இருக்குது. கடையில வாங்குற க்ரீம் மாதிரி இருக்குது. பாருங்க திக்கான க்ரீம் ரெடி ஆயிருச்சு. பாருங்க இப்ப கடையில வாங்குற க்ரீம் எவ்வளவு சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாம் அடுப்பில். அதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன். அதனால் ஒரு 4-5 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரமல் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ கேரமல் சேர்க்கலாம். பாருங்கள் நல்லா சர்க்கரை வந்து ப்ரௌனிஷ் ஆகணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள் நல்லா கேரமல் ஆகட்டும். பாருங்கள் ப்ரௌனாக மாறுது, அப்படியே கேரமல் ஆகுது. நல்லா டார்க் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கேரமல் கிடச்சிருச்சு. சூப்பரான கேரமல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரமலை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்துக்கலாம். ஒரு 3 பிரெட் அளவுக்கு எடுத்து அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, 4 பீஸாக. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். அந்த பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேரமலை ஊற்றிக்கலாம். பாருங்கள் கேரமல் ஊற்றியாச்சு. கேரமல் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் இந்த ப்ரெட்டை அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ப்ரெட்டை அடுக்கிடலாம். உங்களுக்கு ப்ரெட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அடுக்கிக்கிங்க போதும். நம்ம கொஞ்சமாக கேரமல் செஞ்சுருக்கோம், அதனால் இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் மட்டும் வச்சா போதும். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம இந்த ஜாம் 2 ஸ்பூன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்து அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணோம்னா அது கொஞ்சம் வாட்டரிங் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி ஆனோன்னே லைட்டாக வாட்டரிங் பண்ணுங்கள் போதும், ரொம்ப சூடு பண்ண வேணாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் நம்ம எடுத்து இந்த ப்ரெட் மேலே ஊற்றிக்க போகிறோம். நல்லா இது ஃபுல்லாக ப்ரெட்டில் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுக்க இந்த க்ரீம் கூட லைட்டாக ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்த போகிறோம். பாருங்கள், ஒரு 2 சொட்டு மட்டும் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றுங்க. ஊற்றி இதை நல்லா கலக்காமல் மொல்லமாக கலக்கி விடுங்க. ஒயிட் கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கலக்குனா போதும், ரொம்ப டார்க்காக கலக்காதீங்க. பாருங்கள், இதை இந்த ஜாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே இந்த க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம். இந்த ப்ரெட் மேலே இந்த நல்லா க்ரீமை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. இது மேலே இப்போ நம்ம பாதாம் நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குட்டியாக கட் பண்ணி அதை தூவ போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு வேண்டாம் பாதாம் பிஸ்தா எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாதாம் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்டா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கலாம். 5 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான க்ரீமியான ப்ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.